14% ரிட்டர்ன் கொடுத்தாலே அது ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம். அதுவே மினிமம் 15%க்கு மேல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்தா எப்படி இருக்கும்? எஸ், இந்த வீடியோ சீரிஸ்ல மினிமம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறவங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, தென் ஃபண்ட் அலோகேஷன் பண்றது பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இன் கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் லாஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்க growth லார்ஜ் கேப் ஃபண்ட் செலக்ஷன் பத்தி பார்க்கலாம். லார்ஜ் கேப்ன்றது நிப்டி 500 யூனிவர்சல் இருக்கிற டாப் 100 மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனியை மீன் பண்ணுது. ஸோ லார்ஜ் கேப்ல நாம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை நிப்டி 100 ஸ்டாக்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாப் 100 ஸ்டாக்னு சொன்னாலே மார்க்கெட்ல இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக் எல்லாமே கவர் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், என்பி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, அப்படின்னா லார்ஜ் கேப்புக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு ஒரு டவுட் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்ன்றது டாப் 100 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது. அதுவே இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பாசிவ் ஃபண்ட், பட் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் கம்பேர்டு வித் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு நான் டிக்கெட் ஆப் யூஸ் பண்றேன். இதுல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்கிரீனிங் பிரஸ் பண்ணா போதும், டைரக்டா ஃபண்டோட பேஜுக்கு போயிடும். லெஃப்ட் சைட்ல இங்க நிறைய கேட்டகரி இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண போறது எக்விட்டி செக்மெண்ட்ல லார்ஜ் கேப். சோ இங்க ஏரோ டவுன் மார்க்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே லார்ஜ் கேப் ஃபண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இப்போ இங்க டோட்டலா 33 ஃபண்ட் ஷோ ஆகுது நம்மளுக்கு. அடிஷனலா என்ன பண்ண போறோம்னா இந்த ஆட் ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைட்ல நிறைய ஆப்ஷன் வரும். அதில் நமக்கு முக்கியமான ஆல்பா, சிஏஜிஆர் 10 இயர், சிஏஜிஆர் 5 இயர், சிஏஜிஆர் 3 இயர்ஸ் அண்ட் முக்கியமான கீ பேராமீட்டர் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஆப்ஷன் பெய்ட் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க பெய்ட் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ண முடியாது. பட் நோ வரிஸ், நம்ம சேனல்ல எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் கவர் பண்ண போறேன். சோ கன்சர்வேட்டிவா இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் போதுமானது. பட் ஒருவேளை நீங்க டிக்கெட் ஆப் சப்ஸ்கிரைபர் ஆக்டிவேட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ டிக்கெட் ஆப்போட ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. தென் ஃபண்டோட ரிட்டர்ன் கிரைட்டீரியா நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் மட்டும் போதுமானா நோ, ஏன்னா ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. ஸோ ரிஸ்க்கை மெஷர் பண்றதுக்கு நம்ம வாலட்டிலிட்டி அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுனை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ரிஸ்க்கை மெஷர் பண்ணக்கூடிய முக்கியமான ரேஷியோ ஷார்ப் ரேஷியோ, அதையும் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலா செலக்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் ஃபில்டர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் நம்ம ஒரு ஃபண்டுக்கு எவ்வளவு கமிஷன் பே பண்ண போறோம்ன்றத ஷோ பண்ணும். இப்போ எல்லா ஃபில்டரும் ஆட் பண்ணியாச்சு. தென் இந்த டன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும், எல்லா ஃபில்டரும் நம்மளோட லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஆட் ஆயிருச்சு. இந்த 33 ஃபண்டை அனலைஸ் பண்றதுக்கு மேல எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபண்டை எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க லார்ஜ் கேப் ஃபண்ட் நேமை சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணா போதும், ஃபைல் ரெடி. இப்போ இந்த ஃபைலை ஓபன் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க டெசிமல் பாயிண்ட 2 டிஜிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்பதான் நம்மளுக்கு ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் ஒரு பெஸ்ட் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு ஒஸ்ட் ஃபண்டை எப்படி எலிமினேட் பண்றதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா ஒஸ்ட் ஃபண்டை எலிமினேட் பண்ணாலே போதும், ஒரு பெஸ்ட் ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். 10 பெஸ்ட் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது பெருசு இல்ல, ஒரு ஒஸ்ட் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடாது. ஸோ எலிமினேஷன் ப்ராசஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ப்ராசஸ், ரிமூவ் தி ஃபண்ட் லெஸ் தென் 3 இயர்ஸ் ஓல்டு. எலிமினேட் பண்றதுக்கு டைரக்டா 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் இல்லனா சிஏஜிஆர் 3 இயர்ஸை செலக்ட் பண்ணி அதுல 0 வேல்யூல வர ஃபண்டை டைரக்டா டெலீட் பண்ணாலே போதும். ஃபில்டர் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண ஃபில்டர்ல வர இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன் டெலீட் பண்றோம்னா இந்த ஃபண்ட் 3 இயர்ஸ் கூட ஆகல. சோ பேக்கப் ரெக்கார்டு கிடையாது ஃபியூச்சர்ல எப்படி இந்த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு. அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், பாஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் கேரண்டி ஃபார் ஃபியூச்சர். நம்ம ஃபண்ட் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ண போற மெயின் கீ பேராமீட்டர் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். நம்ம கிட்ட 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் டேட்டா இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு டேட்ல அந்த ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை கால்குலேட் பண்ற மெத்தடாலஜியா ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். உதாரணத்துக்கு 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு டேட்ல நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா சேம் டேட்ல 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு அந்த ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றத ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் தான் இந்த ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். இந்த 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்னை நீங்க இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட்ல இருந்தும் டேட்டா எடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் எவ்வளவு பெஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்டான ரிட்டர்ன் ஃபியூச்சர் தரக்கூடிய சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு, கேரண்டி கிடையாது. சோ செகண்ட் எலிமினேஷன் ப்ராசஸ்ல 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல எந்த ஃபண்ட் டாப் 10 கேட்டகரிக்குள்ள வருதோ அந்த ஃபண்டை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஃபண்ட் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ண போறோம்.
ஸோ செகண்ட் ஸ்டெப் மூலமா 33 ஃபண்ட்ல இருந்துட்டு 10 ஃபண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஷார்ப் ரேஷியோவோட மெயின் பர்பஸ் ஒரு ஃபண்டில் இருக்கிற ரிஸ்கை மெஷர் பண்ணுது. ரேஷியோவை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் ஷார்ப் ரேஷியோ இருக்கவே கூடாது அண்ட் ஹையர் ஷார்ப் ரேஷியோ இஸ் பெஸ்ட் ஃபார் த ஃபண்ட். ஸோ ஃபில்டர் ஆப்ஷனில் நம்பர் ஃபில்டரில் கிரேட்டர் தென் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற ஃபண்டு தான் வேணும். ஸோ இங்கே 0 டைப் பண்ணிட்டு எண்டு கொடுத்தா போதும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற ஃபண்ட் எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக 8 லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கமிஷன் கொடுக்க போறோம் அந்த ஃபண்ட் மேனேஜருக்குன்றதை காட்டும். லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோயர் தி கமிஷன். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1க்கு மேல இருக்கிற ஃபண்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 8 ஃபண்ட்ல இருந்துட்டு 6 ஃபண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நமக்கு டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் தான் தேவைப்படுது. ஸோ 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல ஃபில்டர் ஆப்ஷன்ல போய் ஹையர் டு லோயர் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு டாப் 5 ஃபண்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஃபண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் கிடைச்சிருச்சு. இந்த டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ல இருந்து தான் நம்ம பெஸ்ட் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். அண்ட் அடிஷனலா இன்ட்ரோல நான் சொன்ன மாதிரி யாரும் சொல்லாத ஒரு அடிஷனல் கீ பேராமீட்டர் ஆட் பண்ண போறேன். அந்த கீ பேராமீட்டர் ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ். இந்த ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ் வச்சு தான் ஒரு ஃபண்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல நம்ம பே பண்ற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் எவ்வளவு எஃபெக்டிவா ஒரு ரிட்டர்னை ஜெனரேட் பண்றாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்க அடிஷனலா இங்க நம்ம ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ் சொல்லி டைப் பண்ணிட்டு ஃபார்முலால 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்னை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணால போதும் நம்மளுக்கு ஃபண்டோட எஃபெக்டிவ்னஸ் நமக்கு கிடைச்சிரும். ஹையர் தி வேல்யூ பெட்டர் தி எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஃபில்டர்ல லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்தா போதும் பெஸ்ட் எஃபெக்டிவ் ஃபண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நமக்கு டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் கிடைச்சிருச்சு. இந்த டாப் 5 ஃபண்ட்ல இருந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட டாப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிக் ஓகே. செகண்ட் ஃபண்டோட எஃபெக்ட்னஸ்ல 34.46ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க சேம் நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ செகண்ட் டிக்கும் ஓகே. தென் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சிஏஜிஆர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஃபண்ட் நிப்பான் இந்தியா ஃபண்ட். ஸோ தேர்ட் டிக்கும் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது 0.05 தான் டிஃபரன்ஸ். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஃபோர்த் டிக்கும் நம்மளுக்கு ஓகே. ரிட்டர்ன் வச்சு வரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ரிஸ்க் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ரிஸ்க் சைடில் பார்க்கும்போது ஷார்ப் ரேஷியோல 3rd பிளேஸ், டிராடவுன்ல 5th பிளேஸ், வொலட்டிலிட்டியில பார்க்கும்போது 4th பிளேஸ்ல இருக்கு. பட் இந்த 3 ரிஸ்க் பேராமீட்டர் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கும்போது எல்லா ஃபண்டும் நியர்பை வேல்யூல தான் இருக்கு. பெரிய லெவலுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இந்த ரிஸ்க் பேராமீட்டர் ஓகே அண்ட் உங்களால இந்த டிராடவுன் அண்ட் மார்க்கெட் வொலட்டிலிட்டியை டைஜஸ்ட் பண்ண முடியும்னா நிப்பான் இந்தியா ஒரு பெஸ்ட் ஃபண்டா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், இது எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃபண்டை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி கிடையாது. ஸோ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால மார்க்கெட் வொலட்டிலிட்டி அண்ட் டிராடவுனை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா லோ வொலட்டிலிட்டி அண்ட் லோ டிராடவுன் இருக்கிற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பியர்ஸ் கம்பேரிசன்ல நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை ஐசிஐஸ் அண்ட் எடில்வைஸ் லார்ஜ் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயர்ல நிப்பான் இந்தியா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. யூஸ்ஃபுல்லா 1 இயர் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நீங்க 5 to 10 இயர்ஸ் கம்பேர் பண்ணுங்க. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை பிஎஸ்சி 100 டிஆர்ஐ பெஞ்ச்மார்க் டேட்டா அண்ட் லார்ஜ் கேப் ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது நிப்பான் இந்தியா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சின்ஸ் 2015 இருந்துட்டு. பட் சேம் டைம் 2009 to 2015 ஆல்மோஸ்ட் 6 இயருக்கு இந்த ஃபண்ட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இயர்னு பார்க்கும்போது 2019 to 2010ல 91.39% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவே ஒஸ்ட் பீரியட்னு பார்க்கும்போது 2007 to 2008 பீரியட்ல -52.35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே ஷார்ட் டேர்ம் பீரியட்ல எந்த ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மினிமம் 7 to 10 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் பீரியட் 3 to 5 இயர்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இன்கேஸ் இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இனிஷியல் அப்ஃப்ரண்ட் அமௌண்டா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி 10K எஸ்ஐபி பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபண்ட் 18 இயர்ஸ்க்கு 15.16 ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ல 1,12,55,000 ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இதுல நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது
22,60,000 for 18 years. கிடைச்ச ரிட்டர்ன் 1 crore 12 lakhs. இதுதான் பவர் ஆஃப் எஸ்ஐபி அண்ட் காம்பவுண்டிங் as well as லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டோட பவர். இப்போ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு ஃபண்டை எப்படி அனலைஸ் பண்றது, தென் ஒரு ஃபண்டை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு, அண்ட் முக்கியமாக லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டோட பவர். இந்த வீடியோல நான் நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை மட்டும் தான் அனலைஸ் பண்ணிருக்கேன். பட் நீங்க பேலன்ஸ் இருக்க ஃபண்டை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் கேட்டகரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்ட் செலக்ஷனை பத்தி பார்க்கலாம். Until then, stay tuned with Village Trader. Thanks for watching.